எல்லாருக்கும் அன்பானக்கும் இன்னைக்கு டெக்னிஷியன் பாத்தீங்கன்னா வந்து நேத்து வந்து Xiaomi நிறுவனம் வந்து நேத்து அவங்களோட ஃபிளாஷ் சேல்ஸ்ல வந்து ஒரு பெரிய ஒரு மைல்ஸ்டோன் அச்சீவ்மெண்ட் பண்ணிருக்காங்க. அது கூட என்ன பாத்தீங்கன்னா நேத்து வந்து Jio நிறுவனம் வந்து Droid வந்து அபிஷியலா வந்து ரெண்டு டெலிகாம் கம்பெனி பத்தி அபிஷியலா ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அதை பத்தி அந்த வீடியோல பார்க்க ஒரு வீடியோ கலர் போலாமா? வாங்க வீடியோ கலர் போலாம். வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து இந்த கீழே இருக்க என்னோட இதில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த சப்ஸ்கிரைப் பண்ணோன்னே வந்து இந்த பில் பட்டனை அழுத்திடுங்க. இல்லைனாலும் நீங்கள் வீடியோ பார்க்கும்போது வந்து இந்த வீடியோ கீழே வந்து உங்களுக்கு வந்து இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் நீங்கள் கீழே தெரியும் அந்த பட்டனை கூட அழுத்திட்டு பெல் பட்டன் அழுத்துங்க. அப்கமிங் வீடியோஸ் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் வந்து அப்கமிங் வீடியோ வந்து சீக்கிரம் வந்து ஆக்சுவலி வந்து நேற்று வந்து அமேசான்ல me.comல பார்த்தீங்கன்னா வந்து ரெட்மி 4ஓட ஃபிளாஷ் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரெட்மி 4ஓட ஃபிளாஷ் சேல்ஸ் வந்து எவ்வளோ ஃபோன் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா வந்து 8 நிமிஷத்தில் வந்து 2.5 லட்சம் ஃபோன் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க ஆல் ஓவர் இந்தியாவில். இது ஒரு மாசான வெற்றி. அது அவங்களே வந்து Xiaomi நிறுவனமே சொல்கிறாங்க இந்தியாவில் இது மாதிரி சாதிச்சது இல்லை. அது மட்டும் இல்லாமல் 8 நிமிஷத்தில் வந்து 2.5 லட்சம் ஃபோன் வந்து சேல்ஸ் அவுட் ஆயிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இது 3வது தடவை வந்து அடுத்த மைல்ஸ்டோன் அச்சீவ்மெண்ட் வந்து Xiaomi நிறுவனத்தை தான் கிடைச்சிருக்கு. இதில் ஃபர்ஸ்ட் Xiaomi நிறுவனத்துக்கு பாத்தீங்கன்னா வந்து Redmi Note 4 கிடைச்சது. ஜனவரி மாதம் 23ஆம் தேதி லான்ச் ஆச்சு. அதே மாதிரி வந்து மார்ச் மாதம் 23ஆம் தேதி வந்து Redmi 4A வந்து அமேசான்ல லான்ச் ஆச்சு. அதே மாதிரி தான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா மே மாதம் 23ஆம் தேதி வந்து இப்போ வந்து Redmi 4 வந்து லான்ச் ஆயிருக்கு. எல்லா போனும் வந்து 2 லட்சம் ஃபோன் சேல்ஸ் ஆயிருக்கு. எல்லாமே ஃபிளாஷ் அவுட்ல. இந்த தடவை பார்த்தீங்கன்னா பட்டியலில் பார்த்தீங்கன்னா 8 நிமிஷத்துல 2.5 லட்சம் ஃபோன் வந்து பீட் பண்ணியிருக்காங்க. எந்த நிறுவனமும் இது மாதிரி எந்த ஃபோனும் வந்து இது வரைக்கும் வந்து சேல்ஸ் ஆன சாத்தியமே இல்லை. ஆனால் வந்து அந்த அளவுக்கு வந்து Xiaomi நிறுவனத்தோட ஒரு நிறுவனம் பற்றி வந்து மக்களுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் நான் எங்களை மாதிரி டெக்னிக்கல் சேனல் வந்து அந்த ப்ராடக்டோட குவாலிட்டி ஒர்க்னஸ் தெரியறதால தான் அதை நம்ம என்கரேஜ் பண்ணுறதால அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் வந்து நல்லா பண்ணுறாங்க. மக்களும் நல்லா ஆதரிக்கிறாங்க. நல்ல குவாலிட்டி, நல்ல ப்ரைஸ், நல்ல சூப்பரான ஹேண்ட்செட்டு. அது மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, யாரால நேற்று இந்த Redmi 4ஓட ஹேண்ட்செட் வாங்க முடியல, மிஸ் ஆயிடுச்சு, வருத்தப்படாதீங்க. இந்த மாதம் அதே மாதிரி 30ஆம் தேதி வந்து உங்களுக்கு 12 மணிக்கு வந்து அமேசான்ல me.comல வந்து திரும்பி அடுத்த 2வது ஃபிளாஷ் சேல் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதனால அதில் போய் கண்டிப்பாக போய் பார்ட்டிசிபேட் பண்ணீங்க. உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஃபோன் கிடைக்கும். அதால வந்து ஒன்றும் வருத்தப்படாங்க. ஏன்னா வந்து அந்த ஃபிளாஷ் சேல்ஸ் ரொம்ப 2 லட்சம். ஏன்னா இந்த தடவை குவான்டிட்டி அதிகமாக இருக்காங்க. ஆரம்பத்தில் ஃபிளிப்கார்ட்ல பண்ணும்போது குவான்டிட்டிலாம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. 1 லேக் ஃபோன். இப்போ வந்து குவான்டிட்டி அதிகம் பண்ணியிருக்காங்க. இல்லைனாலும் வந்து இப்போ வந்து நீங்கள் உடனே ஃபோன் வேணும்னுச்சுன்னா பெங்களூர்ல ஏதாச்சும் உங்களை நண்பர்கள் இருந்தாங்கன்னா அங்கே போய் பெங்களூர்ல போயிட்டு உங்களுக்கு வந்து அங்கேருந்து பெங்களூர்ல ஸ்டோர்ல போனீங்கன்னா உடனடியாக வந்து உங்களுக்கு ஃபோன் வந்து அங்கே வாங்கிக்கலாம். ஏன்னா அங்கேருந்து ஆன் த ஸ்டாக் வந்து கடையில் இருக்குன்னு சொன்னாங்க. இதே ப்ரைஸ் மதிப்பீடு தான் வந்து அங்கேயும் வச்சிருக்காங்க. அது மட்டும் இந்த மாதம் லாஸ்ட்டுக்குள்ளார வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து எல்லா மல்டிபிள் ஸ்டோர்ஸ்லேயே வந்து இப்போ விவோ அது மட்டும் இல்லாமல் ஓப்போ இருக்கிற மாதிரி உங்களுக்கு ரெட்மி ஃபோன் வந்து வர ஆரம்பிச்சிடும். அதுக்கேற்ற டெக்னிக்கல் சப்போர்ட், அதுக்கேற்ற வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்தியாவில். அதனால போய் கண்டிப்பாக வாங்கலாம். அடுத்த டெக் நியூஸ் என்னன்னா பார்த்தீங்கன்னா வந்து சாம்சங் நிறுவனத்தோட அப்கமிங் ஃபோன் வந்து ஒரு ஃபோன் வந்து கொரியாவில் லான்ச் ஆயிருக்கு. என்ன ஃபோன் பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி வைட் 2ன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி போன வருஷம் வந்து வைட் 1 மாதிரியே வந்து என்ன சொல்ல போனால் வந்து மாடல் நம்பர் வந்து J7 வந்த மாடல் மாதிரி தான் இந்த ஃபோன் வந்து வந்திருக்கு. இந்த ஃபோனில் ஸ்பெசிஃபிகேஷன் சொல்ல போனால் இது பட்ஜெட் ஃபோனில் இந்த ஃபோன் வந்து ஒரு நார்மலான ஒரு மிடில் ரேஞ்ச் ஃபோன் தான். ஆனால் இதோட ஸ்பெசிஃபிகேஷன் நான் வந்து கொஞ்சம் ஓவராலாக சொல்கிறேன். இது 5.5 இன்ச் வந்து HD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2.5 கர்ட் கிளாஸ் வந்து இன்பில்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அதில் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து 1.6 GHz சிப்செட் இன்பில்ட் பண்ணியிருக்காங்க. 2GB RAM, 16GB இன்டர்னல். அது மட்டும் இல்லாமல் 256GB வந்து எக்ஸ்பேண்டபிள் பண்ணிக்கலாம் மெமரி கார்டு போட்டு. அது மட்டும் 13 மெகா பிக்சர்ஸ் வந்து பேக் கேமரா, 5 மெகா பிக்சர்ஸ் வந்து ஃப்ரண்ட் கேமரா கொடுக்குறாங்க. Android 7ல ஓடுது நோகட்டில். அது மட்டும் இல்லாமல் 3300 mAh பேட்டரி, ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் பேட்டரி. அந்த 3000 mAh பேட்டரியில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பேட்டரி இம்ப்ரூவ்மெண்ட் வந்து ரொம்ப இந்த ஃபோனுக்கு நல்லா பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆஸ் வெல் அஸ் எல்லா சென்சார் எல்லாமே அவைலபிலிட்டி இருக்குது. எதுவுமே குறைபாடு சொல்ல முடியாது. இது பிரத்திமா கொரியாவில் மட்டும்தான் இந்த ஃபோன் லான்ச் ஆயிருக்கு. கொரியாவில் வந்து ஒரு தனியாக ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து இந்த ஃபோன் வந்து அஃபிஷியலாக வந்து லான்ச் பண்ணிட்டாங்க கொரியாவில். இது கொரியனோட மதிப்பீடு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 2,97,000 ரூபா வந்து அந்த கொரியன் காசு. கன்வெர்டட் டு இந்தியாவுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணோம்னா இந்த பணத்தை கன்வெர்ட் பண்ணேன்னா 17,171 ரூபா ஒன்று வருது. அது அப்ராக்சிமேட்லி பட்ஜெட். ஆனால் அந்த விலைக்கு வந்து இந்தியாவில் வர வாய்ப்பு இருக்கு. ஒரு 15,000 16,000க்குள்ள தான் வந்து அந்த ஃபோன் வந்து மதிப்பீடு வர வாய்ப்புகள் இருக்கு. இந்த ஃபோன் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த சாம்சங் பிராண்டட் ஃபோன் வந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்கன்னு சொல்லுங்க. யாரெல்லாம் Redmi 4 Note ஃபோன் வாங்கியிருக்கேன் புக் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அதுவும் கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. யார் வந்து Redmi 4 ஃபோனை வாங்குறதுக்கு மிஸ் பண்ணிட்டேன்னு நினைச்சா கூட அதையும் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த டெக் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரே ஒரு
புதுசா ஒரு பேங்கிங் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. என்ன பேங்கிங்னா ஆல்ரெடி பிரபலமான நம்மளோட பேடிஎம் நிறுவனத்தோட பேங்கிங் வந்து ஓப்பன் பேங்கிங் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த ஓப்பன் பேங்கிங் வந்து சிம்பிளா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா ஆல்ரெடி நிறைய டெக் சேனல்ல உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிப்பாங்க. ஏன்னா பேடிஎம் நிறுவனம் வந்து நான் வந்து இருந்த இந்தியா பீரியட்ல இருந்து அதிகமாக யூஸ் பண்ண பேடிஎம் நிறுவனம் தான். பேடிஎம் நிறுவனம் வந்து கொஞ்ச நாளா வந்து அன்அப்ரூவல் இல்லாம பேடிஎம் நிறுவனம் பண்ணிட்டு அன்அப்ரூவலுக்கும் அப்ரூவலுக்கும் என்ன வித்தியாசம் சொல்றாங்கன்னா, எந்த பேடிஎம் எந்த நிறுவனம் வந்து ஒரு வாலெட் மாதிரி நிறுவனம் வந்து எப்ப வந்து அவங்க வந்து வாலெட்னு சொல்லிட்டு ஒன்று வச்சிருக்காங்களோ ஆர்பிஐ கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுத்தாதான் அந்த வாலெட்டுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். அது மட்டும் நீங்க நிறைய ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். கவர்மெண்டோட ஃபுல் சப்போர்ட் இருக்கும். எந்த நிறுவனத்தை வந்து ஒரு வாலெட் வந்து லிமிட்டடா 2000 தான் வைக்க முடியாம 10,000 தான் வைக்க முடியும் இருக்கு பாத்தீங்கன்னா அது வந்து அன்ரெஜிஸ்டர்டு. அது மாதிரி வந்து இப்போ ஆர்பிஐ கவர்மெண்ட் வந்து புதுசா ஒரு திட்டம் கொடுத்துருக்காங்க பேடிஎம் நிறுவனத்துக்கு. ஸ்மார்ட் பேங்கிங் சொல்ல போனா வந்து உங்களுக்கு வந்து இப்போ நீங்க சுலபமான முறையில் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்ல வந்து பேடிஎம்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். ஆனால் வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோனா பணம் மாற்றலாம், போக்குவரத்து உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வந்து 4% ஆஃப் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் அவங்க கொடுக்குறாங்க. அது மட்டும் சொல்ல போனா வந்து இதுல இன்ட்ரெஸ்ட் சொல்றதுக்கு மேலே உங்களுக்கு வந்து உங்களுக்கு நிறைய வந்து பர்சன்டேஜ் சொல்லுவாங்க. 4% ஆஃப் உங்களுக்கு கேஷ் கார்டு போனஸ் அது மாதிரி கொடுக்குறாங்க. 15% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தருவாங்க பணம் போட்டு வச்சுருந்தா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இதுல வந்து உங்களுக்கு ஏடிஎம் கார்டுன்னு சொல்லிட்டு ஒன்று அஃபிஷியலா வந்து உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட்லாம் பண்ணல. இதுல நீங்க பணம் போடலாம், பணம் மாத்திக்கலாம், ஏதாச்சும் பர்ச்சேஸ் பண்ணலாம். உங்களுக்கு வந்து ஃபியூச்சர்ல வந்து ஒரே செக் புக் கொடுப்பாங்க. அந்த செக் புக் உள்ள லிமிட் பார்த்தீங்கன்னா மாசத்துக்கு 1 lakh வரைக்கும் டிரான்சாக்ஷன் பண்ற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் அவங்க அடுத்த நோக்கம் பார்த்தீங்கன்னா வந்து டோட்டலா வந்து இந்தியாவில் வந்து அவங்க வந்து 400 கோடிக்கு வந்து டோட்டலா வந்து பேங்க் நிறுவனத்தை ஃபுல்ஃபில் ஆக்குறதுக்கு வந்து அவங்க அடுத்த நோக்கம் வந்து நெட்வொர்க்கிங் வந்து வளர்க்குறாங்க. ஆனால் இப்போதைக்கு வந்து ஸ்மார்ட் பேங்கிங் சிஸ்டம் தான் வந்து இப்போ ரன்னிங் ஆகிட்டு இருக்கு. யாரெல்லாம் வந்து நீங்கள் வந்து பேடிஎம்ல பேங்க் அக்கௌண்ட் வச்சுக்கணும்னு வச்சு கண்டிப்பாக பேங்க் அக்கௌண்ட் வச்சுங்க. ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. டார்கெட் அமௌண்ட் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை, ஃப்ரீ தான். போய் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க. மேற்கொண்டு அவங்க சொல்றது அவங்க விஷயம் என்னன்னா வந்து 2020 வந்து அவங்களுக்கு வந்து 500 மில்லியன்ஸ் ஆஃப் கஸ்டமர்ஸ் வந்து அவங்க 2020 கண்டிப்பாக இணைச்சிருவாங்க சொல்றாங்க. ஏன்னா வந்து பேடிஎம் நிறுவனம் வந்து பெரிய நிறுவனம். ஏன்னா பேடிஎம் நிறுவனம் வச்சு தான் பார்கோட் லான்ச் ஆச்சு. பேடிஎம் நிறுவனம் வச்சு தான் நல்லா ஈஸி அந்த பஸ் டிராவல்ஸ் எல்லாமே இருக்கு அவங்கள்ட்ட. அந்த அளவுக்கு வந்து அவங்க ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் மற்ற நிறுவனம் காப்பி அடிச்சுட்டு வந்தது தவிர பேடிஎம் நிறுவனம் வந்து ஒன் ஆஃப் த கஷ்டப்பட்டு காலை ஊண்டி அவங்க மேலே வந்தவங்க. அதனால வந்து அவங்க வளர்ச்சிக்கு நான் முதல்ல வந்து சல்யூட் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்க பேடிஎம் பத்தி என்ன நினைக்கிறீங்க? பேடிஎம் நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்களா? பேடிஎம் இந்த பேங்கிங் சொன்னாலும் நீங்க கண்டிப்பா ஆப்ரேட் பண்ணுவீங்களா பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனை கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த டெக் நியூஸ் என்னன்னா பாத்தீங்கன்னா வந்து நோக்கியா போனோட 3310 மாடலோட போன் வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன் இந்தியாவில் ஆஃப்லைன் மார்க்கெட்டில் லான்ச் ஆயிருக்கு. போன 2 டெக் நியூஸ் முன்னாடி சொன்னேன். இப்போ ஒரு புதுசா ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா வந்து நோக்கியாவோட 3310 போன் வந்து அஃபிஷியலா வந்து இன்னும் வந்து ஆன்லைன்ல வந்து லான்ச் ஆகல. ஆனா இதை வந்து சாதமாக்குறதுக்கு வந்து பல அந்நிய சக்திகள் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா நோக்கியா போன் தான் ஆஃப்லைன் மார்க்கெட்ல இருக்கு, நம்ம ஆன்லைன் மார்க்கெட்ல கொண்டு வரதுக்கு ஒரு டூப்ளிகேட் நிறுவனம் வந்து 2 டூப்ளிகேட் நிறுவனம், ஒரு நிறுவனம் இல்லை 2 டூப்ளிகேட் நிறுவனம் வந்து நோக்கியா போனை வந்து அப்படியே காப்பி பண்ணி கிளவுன் மாடல்ல வந்து போனை சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுல முதல் நிறுவனம் பாத்தீங்கன்னா வந்து 2 நிறுவனம் இருக்கு. டிராகோன்னு சொல்லி ஒரு நிறுவனம், அடுத்த நிறுவனம் பாத்தீங்கன்னா மைக்ரோமேக்ஸ் நிறுவனம். ரொம்ப கேவலமான முறையில வந்து இப்படி செஞ்சுட்டு இருக்காங்க. மத்தவங்க உழைப்பை காப்பி பண்ணி அதை வந்து சம்பாதிக்கணும்னு சொல்லும் போது அது பெரிய பாவமான செயல். அந்த டிராகோ நிறுவனம் வந்து எவ்வளவுக்கு அந்த போன் விற்கிறான் பாத்தீங்கன்னா 99 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்றாங்க. இதே வந்து மைக்ரோமேக்ஸ் நிறுவனம் பாத்தீங்கன்னா 1399 ரூபாய்க்கு இந்த போன் சேல்ஸ் பண்ணிருக்காங்க. 2 நிறுவனமும் பிளிப்கார்ட்லயும் சேல்ஸ் பண்றாங்க, அமேசான்ல சேல்ஸ் பண்றாங்க. என்னை பொறுத்த அளவுக்கு நீங்க வந்து ஆரம்ப நேரத்தில் நான் சொல்லியிருந்தேன் 2 டெக் நியூஸ்ல 3310 போன் வந்து ஒரு கம்பேக் ஆஃப் கிங் வந்து திருப்பி வந்துட்டான்னு சொல்லிட்டு ஒரு வரவேற்பு. ஆனா அந்த போனுக்கு நீங்க அவ்வளவு செலவு பண்ணி வாங்குறதுக்கு வந்து அதிகம் நான் சொல்றேன். ஆனா நீங்க வாங்கணும்னு நினைச்சுன்னா நோக்கியா தவிர வேற எந்த போனும் வாங்காதீங்க. ஏன்னா வந்து அவங்களோட உழைப்புல வந்து மத்தவங்க காப்பி அடிச்சு அதை சம்பாதிக்கிறது வந்து ரொம்ப பாவமான செயல். இதை நீங்க நினைக்கிறீங்க? இந்த டெக் இப்ப நான் சொன்ன நோக்கியா நிறுவனத்தோட போன் வந்து காப்பி அடிச்சு இவங்க வந்து இந்த மைக்ரோமேக்ஸ் நிறுவனமும் இந்த டிராகோ நிறுவனமும் இப்படி பண்றதால வந்து இது சரியா தப்பா? இல்ல நீங்க இது மாதிரி பண்றது வந்து நீங்க ஆதரிப்பீங்களா ஆதரிக்க மாட்டீங்களா? ஃபியூச்சர்ல வந்து இது மாதிரி நடந்தா என்ன மாதிரி ஆக்ஷன் எடுக்கணும் நம்மளோட கவர்மெண்ட்? அது மாதிரி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ உங்களோட சஜஷன் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனுக்கு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் கடைசி டெக்னிக்ஸ் என்ன பாத்தீங்கன்னா ஜியோ நிறுவனம் வந்து ட்ராய்ட்ட வந்து ஒரு பெரிய ஒரு கம்ப்ளைண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. என்ன கம்ப்ளைண்ட் பாத்தீங்கன்னா வழக்கத்துக்கு மாற ஏர்டெல், வோடாஃபோன், ஐடியா தான் வந்து ட்ராய்ட்ட வந்து ஜியோ பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. இந்த தடவை என்ன ஆயிடுச்சுன்னா ஜியோ வந்து முகேஷ் அம்பானி வந்து டைரக்டா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து அவர் ட்ராய்ட்ட போய் சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட்ல போய் நாங்க வந்து வருஷம் உங்களுக்கு வந்து நாங்க கரெக்டான முறையில வரி கட்டுறோம், நாங்க கரெக்டான முறையில செய்யறோம் எல்லாமே. ஆனா உங்கள்ட்ட சில இன்னொரு டெலிகாம் கம்பெனி சொல்ல போனா ஏர்டெல், ஐடியால வந்து உங்களுக்கு சரியா வரி கட்ட மாட்டேங்கிறாங்க. அதால
வந்து உங்களுக்கு 400 கோடி ரூபாய் நஷ்டம் வருது. அதை பத்தி கவலைப்பட மாட்டீங்களா? இதுக்கு நீங்க தக்க நடவடிக்கை எடுத்து அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு சடன் ஆக்ஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ட்ராய் வந்து ஜியோ வந்து ட்ராய்ட்டு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு என்ன பதில் ரிப்ளைன்னு சொல்லி ட்ராய் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு நேற்றுலேருந்து எல்லா சோஷியல் மீடியாலும் சரி எல்லா நியூஸ்ல வந்து இந்த நியூஸ் ரொம்ப வைரல் ஆயிட்டு இருக்கு. இந்த ஜியோ சொன்ன தகவல் வந்து ட்ராய்ட்டு சொன்ன தகவல் வந்து நீங்க கரெக்டா இல்லையான்னு சொல்லுங்க. இந்த ஆக்ஷன் இதால வந்து ஏதாச்சும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் ஜியோ ஏர்டெலுக்கும் ஐடியாவுக்கும் ஏதாச்சும் வந்து டிஸ்அட்வான்டேஜ் நடக்குமா? இதை வந்து ஏர்டெல் ஐடியா வந்து கண்டிப்பாக பயந்துருவாங்களான்னு சொல்லிட்டு அதை பற்றி கீழே சொல்லுங்கள். ஏன்னா வந்து ரெண்டுமே வந்து பெரிய டெலிகாம் நெட்வொர்க் தான். ஆனால் இந்த நியூஸ் வெளியே வந்தது வந்து ஒரு மக்களுக்கு நீங்கள் அதை யோசிக்கிறீங்க, அவங்களால இதை வந்து அவங்க பணம் கட்டுவாங்க கட்ட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. லாஸ்ட் பட் ஆன் கடைசி டெக் நியூஸ் என்ன பார்த்தீங்கன்னா, நேற்று நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி டெக் நியூஸில் வந்து Redmi 4 நோட் வந்து 64 வேரியன்ட் ஃபோன் வந்து 10,999 ரூபாய்க்கு வாங்காதீங்க. ஒருவேளை வாங்கணும்னு வச்சிங்கன்னா ஒரு இன்னொரு 1000 ரூபா போட்டு நீங்கள் வந்து Redmi Note 4ஓட 128 GB ஃபோன் வந்து யூஸ் பண்ணுங்க. அதில் ஜிபி அதிகமாக கிடைக்குன்னு இந்த வார்த்தை சொல்லின்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னா. ஆனால் நேற்று என்ன இருக்குன்னா, நேற்று வந்து அந்த ஃபோன் Redmi Note 4 அந்த 128 GB அந்த வேரியண்ட் மாடலே தூக்கிட்டு 64 GB வேரியண்ட் மாடல் தான் இருக்கு. அதனால வந்து எக்ஸ்ட்ரீம்லி சொல்ல போனால் வந்து அந்த மாடல் வருமா வராமான்னு சொல்லிட்டு எனக்கு சந்தேகமாக இருக்கு. ஆனால் நீங்கள் வந்து என்ன பண்ண அந்த மாடல் தான் வேணும்னு நினச்சிங்கன்னா பெங்களூரில் உள்ள மீயோட ஸ்டோருக்கு கால் பண்ணி அது கேளுங்க அந்த மாதிரி இந்த மாடல் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. ஏன்னா டோட்டலி வந்து அந்த மாடலே தூக்கிட்டாங்க. ஏன்னா வந்து நம்ம வந்து சில டெக் சேனல் என்ன மாதிரி டெக் சேனல் வந்து ஓப்பனாக சில விஷயம் நன்மையை சொல்றதால வந்து அதால் வந்து மக்கள் வந்து அந்த Redmi 64 GB வாங்குறதுக்கு தடங்கள் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை மாற்றி நான் நினைக்கிறேன். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆஸ் வெல் அஸ் வந்து எந்த ஃபோன் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த ஃபோனை வாங்க. இன்னைக்குள்ள டெக் நியூஸ் உங்களுக்கு எப்படி சுவாரஸ்யமா இருந்துச்சா அதை பத்தி எனக்கு கீழே வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. மேற்கொண்டு வந்து இன்னைக்குள்ள டெக் நியூஸ்ல எந்த டெக் நியூஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டெக் நியூஸ் அதை பத்தி சொல்லுங்க. மேற்கொண்டு வந்து நேற்று வந்து பியூமா ஹெட்செட்டோட அன்பாக்சிங் பண்ணினேன். யாரெல்லாம் பியூமா ஹெட்செட் அன்பாக்சிங் பார்க்கல மேலே ஐகான் பட்டன்ல போய் அதை போய் பாருங்க. இல்லைன்னா கடைசியில் எண்ட் ஸ்கிரீன்ல கொடுக்குறேன் அதை போய் பாருங்க. பியூமா ஹெட்செட்டோட நம்ம அஃபிஷியல் லிங்க் வந்து வாங்குற லிங்க் வந்து 3லேருந்து 1 வாரம் வரைக்கும் தான் இருக்கு. நம்ம லிங்க்ல வாங்கினா மட்டும்தான் 299 ரூபாய் அந்த ஹெட்செட்டை வாங்க முடியும். ஏன்னா இது நம்மளுக்கு பிரத்தியமா கிடைச்ச ஸ்பான்சர் யூனிட்டோட ஒரு லிங்க். அதனால போய் கண்டிப்பா போய் வாங்கிங்க. கீழே வந்து அந்த 2000 ரூபாய்க்கு மேல ஹெட்செட் லிங்கும் கொடுத்துருக்கேன். நீங்க வாங்கினா வாங்க, இல்லைன்னு இந்த ஆஃபர்ல வந்திருக்க அந்த 1999 ரூபாய் இந்த மாடல் பிரைஸ் வந்து 300 ரூபாய்க்கு உள்ள அந்த ஹெட்செட்டை வாங்கிக்கிங்க. உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும். அந்த ஹெட்செட் முழுக்க அன்பாக்சிங் நான் வந்து ரொம்ப சர்ப்ரைஸா செஞ்சிருக்கேன். மேற்கொண்டு வந்து அடுத்த இன்னைக்குள்ள அன்பாக்சிங் பார்த்தீங்கன்னா பின்னாடி நீங்க பார்க்கலாம் பேனாசோனிக்கோட அஃபிஷியலா ஆன்டிக் மாடல் ஒரு அயன் பாக்ஸ். இது ஆக்சுவலி வந்து இதெல்லாம் ஸ்பான்சர் யூனிட் இல்லை. இது அஃபிஷியலா நான் எனக்கு பர்சனலாக என்னோட வீட்டுக்காக நான் என்னோட பர்சனல் யூஸ்க்காக நான் வாங்கின அயன் பாக்ஸ் இது. ஆனால் இந்த அயன் பாக்ஸ் பண்ணக்கூடிய காரணம் என்னன்னா வந்து இது ஒரு ஒன் ஆஃப் த ஸ்டஃப் தான். அன்றாட வாழ்க்கையில் நம்மளுக்கு தேவைக்கூடிய ஒரே ஒரு விஷயம். ஆனால் வந்து இந்த ஸ்டஃப் வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு அயன் பாக்ஸ். ஏன்னா வந்து ஸ்டார்டிங் பீரியட்ல வந்து எந்த அயன் பாக்ஸ் வந்து முதல்ல லான்ச் ஆச்சோ அந்த அயன் பாக்ஸ்ல இது முதல் பட்டியல் பேனாசோனிக் நிறுவனத்தோட ஆன்டிக் மாடல் அயன் பாக்ஸ். இந்த அயன் பாக்ஸை பத்தி உங்களுக்கு என்ன கருத்து? இந்த அயன் பாக்ஸ் அன்பாக்சிங் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு கண்டிப்பா சொல்லுங்க. ஆனா நீங்க சொன்னா கண்டிப்பா அன்பாக்சிங் பண்ணுவேன். இது ஒரு நல்ல ஒரு பேர் போன பேனாசோனிக் நிறுவனம். அது மட்டும் இல்லாம நல்ல ஒரு ஆன்டிக் மாடல் அயன் பாக்ஸ். இதனால வந்து கண்டிப்பா பண்ணுவேன். மேற்கொண்டு வந்து இந்த வீடியோ யாராலும் பார்த்துட்டீங்கன்னா தயவு செஞ்சு முதல்ல ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. மேற்கொண்டு வந்து இந்த வீடியோ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் உறவினருக்கு வந்து ஒரு ஆளுக்காச்சும் ஷேர் பண்ணுங்க. மேற்கொண்டு வந்து இந்த வீடியோ யாரால புதுசா பார்த்துட்டு இருக்கீங்க கீழே போய் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல போய் கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, Facebookல ஃபாலோ பண்ணுங்க, ட்விட்டர்ல ஃபாலோ பண்ணுங்க, Google Plusல ஃபாலோ பண்ணுங்க. அப்கமிங் வீடியோ வந்துகிட்டே இருக்கும். மண்டி சைனிங் ஆஃப் முகமது. பாய். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து இந்த கீழே இருக்க என்னோட இதில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த சப்ஸ்கிரைப் பண்ணோன்னே வந்து இந்த பில் பட்டனை அழுத்திடுங்க. இல்லைனாலும் நீங்கள் வீடியோ பார்க்கும்போது வந்து இந்த வீடியோ கீழே வந்து உங்களுக்கு வந்து இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் நீங்கள் கீழே தெரியும் அந்த பட்டனை கூட அழுத்திட்டு பெல் பட்டன் அழுத்துங்க. அப்கமிங் வீடியோஸ் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் வந்து அப்கமிங் வீடியோ வந்து சீக்கிரம் வந்துட்டு இருக்கோம்.